갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 I'm going ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் ஹா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog டைப்பான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லவ் பேர்ட்ஸு. நாங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக வந்து வளர்த்துட்ருக்கோம். ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து நான் வரைஞ்ச புத்தாக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே புத்தா நான் வரைஞ்சது இருக்குது, அதுக்கு கீழே ஒரு டப் வச்சு அதில் ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே இந்த லவ் பேர்ட்ஸை வந்து வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த டெரஸ் கார்டனுடைய அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஒரு முல்லைப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய அரும்பு விட்டுருக்கு, டெய்லியும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் செம்பருத்தி பூ, அப்புறம் சங்குப்பூவில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து வைலட் கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று, 2 இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ராமபான செடி, இது வந்து ரோஸு, இது வந்து பிங்க் கலர் ரோஸு. ரெட் கலர் ஆல்ரெடி வச்சுருந்தது போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர். அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சங்குப்பூ செடியும் இருக்குது. இது வந்து இந்த டெரஸ் கார்டனோடைய ரொம்ப பெரிய சூப்பர் இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த லெமன் செடி தான். இந்த லெமன் செடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 காய் பிடிச்சிருக்கு. ஒரு கொத்துலேயும் பார்த்திங்கன்னா 5 காய் பிடிச்சிருக்கு. வெயிட் தாங்காமல் அது சாஞ்சே விழுந்திருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து ஒரு காயும் நல்லா பெருசாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து சூப்பர் லைட்டான செடி எங்களுடைய டெரஸில். ஸோ 15 காய் பிடிக்கிறது இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்லா அதனோட வெயிட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாங்கன்னே தெரியும். அதே மாதிரி இங்கே ஒரு கொத்து பிடிச்சிருக்கு, இங்கே ஒரு 2-3 காய் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெருசாக ஒரு காய் இருக்குது, அங்கங்கே மறைஞ்சும் இருக்குங்க. ஸோ 15 காய் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் பெருசாக. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு உடஞ்சி போன பக்கெட் தான், இருந்தாலும் வந்து வெத்தலை கொடி நல்லா வந்து தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த லெமன் பார்த்திங்கன்னா ஒரு சின்டெக்ஸ் தொட்டியில் தான் வச்சுருக்கோம். மாதுளம்பழம் பாருங்கள், அதில் வந்து ஒரு 3 காய் இருந்துச்சு, ஒரு காய் வந்து பறிச்சிட்டோம். ஸோ இதுவும் நல்லா பழுத்திருக்கு, ஒரு 2 காய் பிடிச்சிருக்கு. இதுவும் வந்து ஒரு சின்டெக்ஸ் தொட்டியில் தான் வச்சுருக்கோம், குட்டி தொட்டி தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடக்கத்தான் கீரை இருக்குது, அதுக்கப்புறம் துளசி அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து முருங்கைக்கீரை செடி, அது பார்த்திங்கன்னா நல்லா மழைக்கு வந்து நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இங்கே நிறைய துளசி வந்திருக்குங்க. துளசி ஃபுல்லாக துளசி காடு மாதிரி ஒரு இதுலேயும் வந்து துளசி வந்து நிறையா வந்திருக்கு. இது வந்து அவரைக்காய் செடி. லாக்டவுனில் பார்த்திங்கன்னா நிறைய அவரைக்காய் வந்து நாங்கள் இதுலேருந்து பறித்தோம். இது ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது, காய்ப்பே முடிய போகுது. அப்போ கூட வந்து ஒரு குழம்பு பொரியலுக்கெல்லாம் வர மாதிரி நிறைய காய் வருது. இது 2ம் வந்து கருவேப்பிலை செடி, இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த இலையில வந்து புள்ளியாக வந்திருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி, இது வந்து சீசனுக்கு தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாழை செடி இருக்குது, அதுக்கப்புறம் திருநீர் பத்திரி, இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட டெரஸ் கார்டன் இப்போது நிலைமை வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் நிறையா வந்து மாற்றம் செய்யணும். கொஞ்சம் கிச்சன்லேயும் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். இது வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கின டப்பாஸ். ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா மேலே வந்து 2 அமேசான்லேருந்து வாங்கின டப்பா, இதெல்லாம் ஒரு செட்டில் வந்து 12 டப்பா கிடச்சிது. அடுத்தது கீழே இருக்கிற ரோவில் பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரோடது, கீழே கடைசியில் இருக்கிறது வந்து சும்மா வந்து கிடச்ச ஜூஸ் பாட்டில்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வாங்குகிற பீனட் பட்டர் அந்த மாதிரி டப்பாலாம் சேகரித்து அதெல்லாம் கழுவி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் என்னுடைய பேண்ட்ரி இருக்குது. பேண்ட்ரி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கீழே இருக்கிற ரேக்கையும் நான் வந்து கொஞ்சம் மாற்றிடலாம்,
மேலே இருக்கிற ஒயிட் கலர் டப்பா மாதிரியே கீழேயும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மேலே வந்து இருக்கிறதெல்லாம் கிளியராக நல்லா எதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. பார்த்திங்கன்னா இதில் அரிசி மாவு, பஜ்ஜி மிக்ஸு, வடகம், ஜவ்வரிசி, கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கசூரி மேத்தி, சாமை, ராகி, அப்புறம் இட்லி பொடி, கடலை மாவு, சம்பா ரவை எல்லாமே நம்மளுக்கு வந்து எந்த இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுமோ அதெல்லாம் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றதெல்லாம் நான் எழுதலை. ஸோ கொள்ளுப்பருப்பு, இந்த தெனை மட்டும் இதுக்கு பதிலாக வந்து அதில் பாப்கார்னுடைய அந்த போட்டு வச்சுருக்கேன், அந்த சோளம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பிரெட் க்ரம்ஸு, அப்புறம் வெள்ளை ரவை அதை வந்து வறுத்து போட்டு வச்சுருக்கேன், அவல், இந்த மாதிரி எல்லாமே கிளியராக தெரியும். ஒன்று வந்து நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்துட்டு உடனே வந்து வாங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சோயா, உடச்ச கோதுமை, இது பார்த்திங்கன்னா வரகு, அப்புறம் எல்லாமே எல்லா பருப்பும் கலந்த மாதிரி ஒரு மிக்ஸு வந்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி அது குழம்பு வைக்கிறதுக்கு இல்லை சுண்டல் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் இது குதிரைவாளி, சீரகம். ஸோ இது பார்த்திங்கனாவே தெரியும், பூச்சி பிடிச்சினாலும் ஈஸியாக இருக்குது எனக்கு வந்து எடுத்து செய்கிறதுக்கு. அப்புறம் பச்சைப்பயிறு, சோயா, துவரம்பருப்பு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, கம்பு, அப்புறம் இது எல்லாமே, அப்புறம் கருப்பு சுண்டல், இதெல்லாமே வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுமோ அது மட்டும் நான் வந்து ஒரு மார்க்கர் வச்சு எழுதி வச்சுருக்கேன். அடுத்து இந்த ரோ தான் பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசி. அதில் வந்து இது ஒரு 5 கிலோ மட்டும் பிடிக்கிற மாதிரி மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டப்பாவையே வந்து கழுவி அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எல்லாமே கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக பிடிக்கிறது எல்லாமே பாதாம், முந்திரி பருப்பு, எதெல்லாம் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் மட்டும் இந்த பாட்டில்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி ரோவையும் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரியே வந்து மாற்றிடலாம், கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கேன். இந்த ஆர்கனைசிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து நான் வந்து ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன். இந்த குர்த்தி தான் அது, பிங்க் கலர் வித் கோல்டன் ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கிறது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஷாலும் வருது, அது வந்து க்ரீன் கலர். ஷாலும் குர்த்தியும் தான் ஒரு செட்டாக கிடைக்கிது. ஸோ இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 500 and something வந்தது. கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எல் சைஸ் வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கிது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில், கோல்டன் கலரில் ஃப்ளவர் டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஹேண்டோட ஸ்லீவ்லேயும் இது வந்து ஃபுல் ஸ்லீவாக இருக்குது. லைனிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, கிளாத்தும் ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய ரிவ்யூ பார்த்திங்கன்னா நான் வந்து 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ வாஷ் பண்ணதுனால தான் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி தெரியுது. பட் மெட்டீரியலுக்கு வந்து எதுவுமே ஆகலை, அயன் பண்ணால் சரியாயிடும். இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது கோல்டன் கலரில். ஸ்லீவும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவு. லென்த்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக A-லைன் குர்த்தி. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் நீ லென்த்துக்கு வந்து நல்லாவே அழகாக இருக்குது. இதுக்கு பேண்ட் மட்டும் கிடையாது, ஷாலும் டாப்ஸும் மட்டும் உங்களுக்கு வருது. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா கலர். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிஸ்தா க்ரீன் கலர். ஸோ டாப்பும் ஷாலும் சேர்த்து பார்த்திங்கன்னா 565 என்னமோ நான் வாங்கினேன். இதில் வந்து வேறு வேறு கலர்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக நான் வந்து சேம் க்ரீன் கலரில் பேண்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த குர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப இது மீஷோவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரெடிமேடில் குர்த்தி வாங்கிட்டு ரொம்பவே அதனுடைய இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு இதனோட கோட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னான்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 내 맘을 고백하려고 타이밍